Taste the Daily. ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சராக கொண்டுள்ள திராவிட மாடல் அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் நிர்வாக திறனின்மையால் 1150 பள்ளிகள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தின் பல்வேறு துறைகளையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கியுள்ள திராவிட மாடல் அரசு தற்போது பள்ளிக்கல்வித்துறையையும் அதல பாதாளத்திற்கு தள்ளி வருகிறது. இந்நிலையில் கல்வியின் தரத்தை உயர்த்தி மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கவும் இல்லை, 15,000 காலி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் இல்லை. அதற்கு பதிலாக நிதி நெருக்கடியை காரணம் காட்டி பொதுமக்கள் ஆசிரியர்களின் எதிர்ப்பை மீறி 1150 பள்ளிகளை மூட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அடிப்படை கல்வியே பாதிக்கும் அவல நிலையில் கையில் உள்ள 39 எம்பிக்கள் மூலம் போராடி நிதியை பெறாமல் கள்ள மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேட்கின்றனர். மேலும் இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் என கலராக ரீல் விட்ட திராவிட மாடல் அந்த விளம்பரங்களுக்கு செலவிட்ட பணத்தை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பயன்படுத்தி இருக்கலாமே என நறுக்கென்று கேட்கின்றனர். பெண்களுக்கு பணியிடத்தில் ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் தொடர்பாக விதித்த உத்தரவை பின்பற்றவில்லை என கூறி புதுவை உட்பட 6 மாநில யூனியன் பிரதேசங்களுக்கு உச்சநீதிமன்றம் 5,000 ரூபாய் அபராதம் விதித்தது. கடந்த ஆண்டு பாலியல் துன்புறுத்தல் சட்டம் தொடர்பாக விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் போக்சோ சட்டத்தின் கீழ் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த பிரமாண பத்திரங்களை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற விசாரணையில் புதுவை, மணிப்பூர் மற்றும் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 6 யூனியன் பிரதேசங்கள் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யாமல் இருப்பதாகவும் 3 வாரத்திற்குள் இதனை தாக்கல் செய்வதோடு 5,000 ரூபாய் அபராதமும் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்த உச்சநீதிமன்றம் வழக்கை மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் காவலர்கள் என கூறி 70 லட்சம் கொள்ளையடித்த 5 பேர் சிக்கினர். செம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சுல்தான் சுக்கைல் அகமது. இவர் சென்னை பர்மா பஜாரில் கடை வைத்துள்ளார். இவர் தன்னிடம் பணிபுரியும் ஆகாஷ் மற்றும் பிரவீன் ஆகியோரிடம் 70 லட்சம் ரூபாய் கொடுத்து தன் உறவினர்களின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்ய கோரியுள்ளார். அவர்கள் குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு கும்பல் அவர்களை நிறுத்தி காரில் ஏற்றிக் கொண்டது. பின்னர் அவர்களிடம் இருந்த 70 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பினர். இது குறித்த புகாரில் ஸ்டாலின், அருண்குமார், ராம்குமார், மணிகண்டன், ராஜேந்திரகுமார் ஆகிய 5 காருடன் சிக்கினர். இதனை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் வழிப்பறி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.